வெல்கம் ஜாரா கார்டன். இது எங்கள் மாடி தோட்டம். மாடி தோட்டத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மாடி தோட்டத்தில் ஒரு பைசா செலவு இல்லாமல் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து நல்லா வளமான மண்ணாக மாற்றுறது. இது ஒரு வகை. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய முட்டையை வந்து அந்த தோலை எடுத்து நம்ம தனியாக அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னம்னா, இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டு இதை நல்லா தூளாக உடைக்கணும். நல்லா தூளாக உடைச்சி ஒவ்வொரு செடிக்கும் சும்மா ஒரு 5லேருந்து 10 கிராம் போட்டு விட்டால் போதுங்க. மாடி தோட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மண்ணோட வளம் வந்து ரொம்ப அதிகரிக்கும். செடிங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழம், காய்கறி செடி, கீரை வகைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஊட்டச்சத்து உள்ளதாக வந்து நமக்கு மாறுறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நர்சரி கார்டனில் வந்து விலைக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் இதெல்லாம் வந்து இதை பற்றி தெரியாமல் இருந்தது. அதனால வந்து எல்லாம் கீழே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நர்சரி கார்டனில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஹோட்டலுங்களில் பேக்கரிங்கள் எல்லாம் போய் அவங்க ஒட்டுக்கா வாங்கி அதை அரைச்சி அதை வந்து இப்போ கிலோ வந்து 80 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி வந்து முட்டை தூள் வந்து விற்றுட்ருக்காங்க நர்சரி கார்டனில். நம்ம வந்து வீட்டிலேயே நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு வாங்குறதுக்கு கூட முட்டையை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டே வரணும். ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு தடவை இந்த மாதிரி சேர்த்து ஒரு 30-40 முட்டையோட தோலை வந்து நம்ம இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தோம்னா இவருக்கு இந்த மாதிரி நல்லா பாருங்கள் ஃபுல்லாக தூள் பண்ணோம். அதாவது இதை வந்து இப்போ இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ரொம்ப நைஸாக ஆகிடும். அந்த மாதிரியும் செய்யலாம். அது வந்து சீக்கிரம் வந்து மண்ணில் மக்கும். சரிங்களா? இது வந்து கொஞ்சம் தூளாகவும் பண்ணி போடலாம். இப்போ நம்ம தூளாக பண்ணி போடும்போது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, மண்ணை கிளறி விட்டு அதுக்குள்ளே போடணும். இந்த மாதிரி பண்ணோம்னா, அதாவது கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து மக்கறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதனால் மண்ணை கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டால் போதும். நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதே தூளாக பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்பூன் அப்படியே மேலாகவே தூவி விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாகவுமே தூளாக்கிக்கலாம். சரிங்களா? தூளாக்கிக்கிட்டு ஒவ்வொரு செடிக்கும் 10 கிராம் 5 கிராம் அளவு போட்டு விட்டால் போதும். இங்கே பாருங்கள், எங்களோட சாரா குட்டி எவ்வளோ அழகாக உள்ள சமத்தாக இருக்காங்க பாருங்கள். நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி குழி எடுத்துக்கணும். இந்த மாதிரி குழி எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த அளவு ஒரு செடிக்கு வந்து இந்த அளவு நம்ம போட்டால் போதும். ஒரு 10-15 கிராம் அளவு இது பாருங்கள். இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு இப்படி மண்ணோட பிசைஞ்சு விட்டுறணுங்க. நல்லா பிசைஞ்சு விட்டு மூடி விட்டால் போதும். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப்